அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ருதி அண்ட் விஸ்வஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் டெக்ஸஸில் இருக்க டாலஸ் சிட்டியில் நடந்த பிள்ளையார் நோன்பு ஈவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். 3 நாள் நடந்த இந்த ஈவெண்ட்டில் 800 பேருக்கு மேலே அட்டென்ட் பண்ணாங்க. இந்த ஹோட்டலில் தான் பிள்ளையார் நோன்பு நடந்தது. இங்கே வேலட் பார்க்கிங்ன்றனால லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்க்கி கொடுத்துட்டோம். அவங்களே பார்க் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் போய் நேம் கொடுத்துட்டு குடி பேக் கலெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோக்கும் டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டைமில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹோட்டல் லாபிலேயே ரூம் கீ கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஈவெண்ட் வரவங்க எல்லாருமே ஃபுட் சைன் அப் பண்ணி அந்த ஃபுட்டை சமைச்சு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை செகண்ட் ஃப்ளோர்லேயே ட்ராப் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளோரில் தான் எல்லா ஈவெண்ட்டும் நடந்துச்சு. இந்த ஹோட்டலில் மொத்தம் 15 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதுதான் நாங்க ஸ்டே பண்ண ரூம். குடி பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நகரத்தார் அட்ரஸ் புக், ஸ்நாக், செராமிக் பவுலும் அப்புறம் மோதகம் மோல்ட். 3rd ஃப்ளோர்ல போர்ட்ரேட் போட்டோஸ்க்காக 3 ரூம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பேக் ட்ராப் தான் இது. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இலை எடுக்கிறது, ஏலம், அடல்ட்ஸ் ட்ராமா, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்கேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ். செஸ், ஜும்கா மேக்கிங், பிக்னிக் பிளாங்கெட், ரூபிக்ஸ் கியூப்னு 20+ ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் மாம் அண்ட் கிட்ஸ் டான்ஸ். இதில் 100 பேருக்கு மேலே அம்மாவும் பிள்ளைங்களும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது போக 30+ கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், சிங்கிங், ட்ராமா, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான கப்பிள்ஸ் கேம் ஷோ, குரூப் ஃபோட்டோன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் ஏகதந்தாய வித்மஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இலமாவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே தான் இலை பிடிப்பாங்க. வேஷ்டியிலிருந்து 21 நூல் எடுத்து அதை திரியாக்கி இந்த மாவில் பிள்ளையார் பிடிப்பாங்க. ஜென்ஸ் இந்த இலை பிடிச்சி வயசில் பெரியவங்க இல்லை ஐயாக்கள் தலையில் முண்டாசு கட்டி இந்த பிள்ளையாரை விளக்கில் பிடிச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோவிலாக கூப்பிட்டு அந்தந்த கோவில் சேர்ந்தவங்க வந்து இலை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஏலம். ஃபர்ஸ்ட் டே டின்னரில் எல்லாரும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை சர்வ் பண்ணாங்க. இதில் கந்தரப்பம், வெள்ளை பணியாரம், வடை, கவனி அரிசி, திரட்டுப்பால் எல்லாம் இருந்தது. க்ரௌட் மேனேஜ் பண்ண 3 இடத்துல சர்வ் பண்ணாங்க. அதனால சீக்கிரமாகவே டின்னர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஆக்கியூபைடாக இருந்தது. சிதம்பரம் அண்ணா வந்து ஏலப்பொடியில் அவங்களுக்கு கற்பையாக அவர் மனைவிக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. நன்றி திரு கற்பையா அவர்கள். அஞ்சல விளையாடுங்க வாங்க. 2201. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் உப்பு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. இது வெள்ளி கொட்டான் அண்ட் பேர்ச்சம்பளம் 701. நான் இன்னைக்கே எடுக்கிறேங்க. 1501. 2101 வெள்ளி குத்து விளக்கு 527 கிராம் 2101 அழகப்பன் ஃப்ரம் டாலஸ்.
601 அந்த ட்ரெஸ் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. 601 ஷாம் ஆச்சு. மேற்படிப்புக்கு போறவங்க எல்லாருமே கேள்வி எடுக்கலாம். ஆரம்ப ஏலத்தொகை 501. சரஸ்வதி படம் டாலர்ஸ்ல இருந்து கல்யாணம் என்ன விசேஷம்? பணியாரெல்லாம் ஒரே பலமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏமா இன்னும் 2 பணியாரம் வை. என்னது பணியாரமா? இதோட 12 ஆச்சு. இத்தனை பணியாரம் சாப்பிட்டா என்ன ஆகுறது? அருண், நம்ம வேணா வாலிபால் ட்ரை பண்ணலாமா? வாலிபாலா? ஏன்னா சாத்து என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் விளையாண்டு ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிட்டேன். அப்போ டென்னிஸ் ஆகுது ஓகேயா? டென்னிஸா? ரொம்ப ஓடணுமா, ஹார்ட் ரேட் வேறு இன்க்ரீஸ் ஆகுமா? வேணா சாத்து. அசோக், உனக்கு என்ன தோணுது அப்ப? எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் நல்லா ஓடணும், வேர்க்கக்கூடாது, எனக்கு நல்லா விளையாடணும், அடிபற்றக்கூடாது, எனக்கு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸாக இருக்கணும், வீட்டுக்கு பக்கமாக இருக்கணும். அருண், ஒன்று பண்ணு. உன் கிரைட்டீரியாவுக்கு இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டே கேம்லாம் ஆடாது. அசோக், பிக்கிள் பால் இப்போ அமெரிக்காவில் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. பிக்கிள் பாலா? கேள்விப்பட்டிருக்கேன். அது ரிட்டையர்ட் பீப்புள் ஸ்போர்ட்ஸ் ஆச்சு. என்னைய மாதிரி இதுக்கெல்லாம் செட் ஆகுமா? உன்னைய மாதிரி ஹேடரை போடுற யூத்துக்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக அது செட் ஆகும். எனக்காவது ஹேர் டை கவலை சாத்து. உங்களுக்கு அது அவுட்டோர் ஸ்கூப் ஆச்சு. எல்லாருக்கும் ஒரு டெமோ கொடுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஊறுகாய் பந்துன்னு பேர் வைக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆட் பண்ணுறோம். தட்டுறோம், தூக்குறோம். தட்டுக்கிறோம் ஞாபகம். கமலா இன்னும் 2 பணியாரம் வை. என்ன சிவா, பேக் இவ்வளோ பெருசாக இருக்கு? இவ்வளோ வாங்கியிருக்க உனக்கு? பைக் எதுவும் சொல்லலையா? என் ஒய்ஃப் மாதிரி யாருக்காவது வருமா? ஏதாவது மறந்துட்டீங்கன்னா சொல்லுங்கள், உடனே அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட் வழியாக வர வச்சிடலான்னு சொன்னோம். அப்படியா? ஆமாம். அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாரி நான் கேட்டதுக்கு அந்த பேச்சு பேசுனீங்க. இது என்ன இவ்வளோ பெரிய ஆர்டர் போட்டிருக்கீங்க? ஆமாம், இது என்னது? இதுவா? நான் வின் பண்ணால் போட்டுக்கிறதுக்கான விக்ட்ரி மெடல். இது என்னது? அடியாத்தி, $1000 மேலே செலவு பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக. அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு ப்ராக்டிஸ் கேம் கூட விளையாடலை, அதுக்குள்ளே விக்ட்ரி மெடல் வாங்கியிருக்கீங்களாக்கும். சந்திரமுகி மாதிரி மாறிடாத ஸ்வேதா ப்ளீஸ். என்ன அழகப்பன், டென்னிஸ் ராக்கெட் எடுத்து வந்திருக்கீங்க? அதுக்கு நான் கொஞ்சம் குள்ளம் இல்லையா? இது நீளமாக இருக்கே, பெருசாக இருக்கே, அடிக்க வசதியாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ சாப்பிட்டு என்ன இவ்வளோ உயரமாக இருக்காரு. அவர் டேபிள் டென்னிஸ் பேடலில் விளையாட போகிறாரு. என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேடல் இருக்குது, இருந்தாங்க, அதில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. என்ன கிரிக்கெட் மாதிரி க்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். நீங்கள் கார்ட் போடலையா? நீங்கள்லாம்? நான் ப்ரிப்பேராக வந்துட்டேன்ப்பா. சின்ன பசங்களோட விளையாண்டா இதே தொல்லை தான். ஏய், இது கோர்ட்டில் உள்ள கிச்சன். இதில் வந்து பால் பவுன்ஸ் ஆகாமல் நம்மெல்லாம் காலை வச்சு அடிக்கக்கூடாது. என் ஒய்ஃபும் கிச்சனில் காலை வைக்கக்கூடாதுன்னா நல்லா இருக்கும். இவ்வளோதான் பிக்கிள் பால். எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு விளையாடலாமா? புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எத்தனை ஓவர்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை சாமி. முத்து, இது கிரிக்கெட் இல்லை முத்து, இது பிக்கிள் பால். 4 எருமை மாடை கூட மேய்ச்சர்லாம். இவங்கள வச்சு எப்படி தான் பிக்கிள் பால் விளையாட போகிறோமோ? சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணாமல் போயிட்டாங்க, விளையாட போயிட்டாங்க. என்னது ஸ்ட்ரெச்சிங்கா? அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் காஃபி போட்டு டிஃபன் பண்ணி டிஷ்வாஷர் க்ளீன் பண்ணி எல்லா ஸ்ட்ரெச்சிங்கும் முடிஞ்சிச்சு. பயங்கரமாக ஆடி ஒரே டயர்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம்? பரோட்டா சாப்பிட போகலாமா? போகலாமே. மக்களே, என்ன விளையாட முடிச்சிங்களா? என்ன பிக்கிள் பால் கொடுக்கு பேலோட வருவீங்கன்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பேலோட. என்ன கார்த்தி, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. 2 பரோட்டா சாப்பிட்டு சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போறியோ இல்லையோ, ஒரு ரேடியாக போயிடலாம். இந்த பரோட்டாவில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கும்? உங்ககிட்ட லோ ஃபேட் பன் பரோட்டா கிடைக்குமா? ஐயோ, அலாட்டாய்க்கிறா, அலாட்டாய். நீங்கள் என்ன டாக்டர் பால் தானா? சார், எனக்கு பக்கெட் வரல. ஆக்சுவலாக ஒரு டேபிளுக்கு ஒரு பக்கெட் தாங்க. நல்லா விளையாண்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. இனிமேல் ஒவ்வொரு வாரமும் நம்ம மீட் பண்ணுறோம்.
ஆமாம், ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிறோம், நல்லா ருசிக்கிறோம். ஆல்வேஸ் வெல்கம். கல்யாண், நம்ம என்ன குக்கிங் சேனல் ஆரம்பிக்கிறோம்? திரும்ப சொல்கிறேன், இது பிக்கிள் பால். தட்டுறோம், தூக்குறோம். பேடல் டீம், பால் டீம் எல்லாரும் சூப்பரா ஆடுனீங்க. இப்ப டெக்ஸஸ் தில்லாலங்கடி ஸ்டைல்ல ஒரு ஆட்டத்தை போடுறீங்களா? இது ஒரு இசை. 19 சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. செகண்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 20+ ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒருத்தர் ஒரு ஆக்டிவிட்டிக்கு தான் சைன்அப் பண்ண முடியும். எல்லா ஸ்லாட்டும் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிடுச்சு. சில ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தனால நிறைய பேரை அக்காமடேட் பண்ணாங்க. இங்கே மாம் அண்ட் கிட்ஸ் சேர்ந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் பீசஸ் யூஸ் பண்ணி பிளாங்கெட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டியில் yarn யூஸ் பண்ணி ஃபிங்கரில் பட்டர்ஃப்ளை knit பண்ணுறாங்க. இங்கே சாஃப்ட் பேஸ்டல்ஸும் ஜெல் பென்னும் யூஸ் பண்ணி கேலக்ஸி ஆர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கிட்ஸ் எல்லாம் பிளேடோ யூஸ் பண்ணி பிள்ளையார் செய்கிறாங்க. இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பாப்அப் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தராங்க. இந்த ஆக்டிவிட்டியில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான ஜும்கா செய்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிட்ட இந்த ஈவெண்ட்டில் லேர்னிங், க்ரியேட்டிவிட்டி, ஃபன் எல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியலை. கிட்ஸுக்கு புது ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்ட சந்தோஷம், அடல்ட்ஸ்க்கும் ரிலாக்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ண சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிட்டது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டாக இருந்தது. ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் மாம் அண்ட் கிட்ஸ் டான்ஸ், கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் டான்ஸ், ட்ராமா, சிங்கிங்னு நைட் 12 o'clock வரைக்கும் கல்ச்சுரல்ஸ் நடந்தது. You may want it to be 76 or 77, right? So that's the rule of the rule எப்படி யூஸ் பண்றதுன்னா, let's say you have 12% interest rate. Number day 2 evening culturals. So we're ready to start the evening with a bang. This is Dallas Pillaya Nobles signature grandest event. எவ்வளோ கிராண்டுனா, இங்கே கீழே உட்காந்துருக்க ஆடியன்ஸை விட இங்கே ஸ்டேஜில் வந்து ஆர்டர் போடுற மாம் அண்ட் கிட்ஸோட கவுண்ட் தான் ஜாஸ்தி. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் லைன் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆல் ஆர் வெயிட்டிங் டு டான்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் அவங்களோட டேடிஸ் அண்ட் அண்ணன்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்படி லைன் கட்டி உட்காந்துருக்காங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் இன் பிள்ளையானவங்க டைம் இந்த 4:30 கல்ச்சுரல்ஸ்க்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு
ஆன் டைம் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஐ திங்க் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். So, featuring over 100 dancers, age 2 and up, choreographed by the beautiful and talented Devi Arunachalam. Devi, you're popular. And performed by Dallas's enthusiastic ammas and very, very Porumaisali kids. Let's give them a big hand of applause and start. இந்த பெண்ணோட சகவாசம் அன்பா சமுத்திர ஐயர் ஓட்டலில்
இந்த ஆஸ்பிஷியஸ் ஈவினிங்கில் நடந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸஸையும் சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Last but not least is the Sandbeat Fusion Dance, where tradition meets today's beat. Let's please give a round of applause to these amazing kids. They held the audience together all evening. என்ன அமைச்சரை வேலைக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கீர்கள்? வீட்டில் சண்டையோ? வீட்டில் இல்லை மன்னா, நாட்டில். யாரங்கே பயங்கள் அரண்மனைக்குள்ளே வந்து விட்டார்களா? என்ன தைரியம்? அவசரப்பட வேண்டாம், நாங்கள் பகைவர்கள் அல்ல. யார் நீங்கள்? உங்களை பார்க்கும்போது அந்த நடராஜனையே பார்ப்பது போல் உள்ளதே. நான் ஒரு கூத்தாடி. நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருந்து காலப்பயண இயந்திரம் மூலம் இங்கு வந்துள்ளோம். ஓ, எமர்ஜென்சி புரியலையா? டைம் மிஷின்ல வந்தோம்னு சொன்னேன். மிஸ்டர் ஹெர்மன் கோரிங், how is our nation doing? என்னை பத்தி என்ன சொல்றாங்க? ரொம்ப கேவலமா சொல்றாங்க. நமக்கு எதுக்கு பார்க்கலாம்? Hey, who are you, man? German uncles, we are coming from 2025 using your time machine. We need you to order free and equal education to everyone in Germany. ஃப்ரீயா? ஜெர்மன்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஃப்ரீ. பாஸ், ஃப்ரீ இங்கிலீஷ் வார்த்தை. என்ன கவுண்டரா? அதை விடுங்க ஜி. கேட்டீங்களா? ஏதோ டைம் மிஷின் வச்சிருக்காங்களா? நாதா என்ன மெடிடேஷன் சொல்லி அரசிச்சு தூங்கிட்டாரா? மிஸ்டர் சிவா, யார் ஈரேழு லோகத்தையும் ஆளுநரை பெயர் சொல்லி அழைத்தது? இப்பொழுதே என் நெற்றிக்கண்ணை திறந்து 3000 வருஷமா முடிவெட்டாம இங்க 2 கண்ணையும் முடி மறைக்குது. ஓ, நீயா? வழக்கமாக என்னை தேய் மாமா என்று மரியாதையுடன் அழைத்தார். சற்று மாற்றி அழைத்ததால் நெசல் அழைத்தேன். Time machine, take us back to 2025. Oh my God. Hi. எனக்கு இங்க என்ன பண்ற? ரிசர்ச். பேட்டர்ன் பார்த்தா நான் கழுத்து பிடிச்சி வெளில தரேன். தள்ளவே முடியாது. முழுசா முழுங்கி வந்த மாதிரி பத்திரம் ஊத்துறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்கிட்ட ஒரு முக்கியமா பேசணும். என்ன சொல்ற? அது சொல்றது வேற என்ன தெரியலையா? இல்லையே. இருந்தா சொல்லு, அங்க போய் பேசலாம். யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் முகவரி சொல்லிடுறேன். சரி, சொல்லிட்டாரு. I think I love you. I love you. நீ என்ன சொல்ற? ஒன்று பண்ணு. ஊரை கூட்டி லைட் போட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லு. அப்போ பதில் சொல்றேன். இப்போ எல்லாம் கரெக்டாக நான் டெஸ்டிங் 1 2 3. நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் நீ ஊரை கூப்பிட்டு லைட் போட்டு சொல்லணும்னு சொன்னேன். உன் ஆசை என்னால் தக்க முடியல. அதனால தான் லைட் போட்டு சொல்றேன்.
மீனு நான் சொல்றேன், பிள்ளையார் நோம்புக்கு பிள்ளையார் நோம்பு ஸ்பெஷல் டான்ஸ் போடாட்டி தூக்கம் வராதுன்னு இந்த நாச்சு தான் சொன்னாங்க. ஐயோ ஆத்தா அம்மா, எனக்கும் இந்த கூத்துக்கும் நம்ம பிள்ளையார் மேல சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமா, இந்த நேரத்துக்கு இங்க எல்லாரும் ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? அதானே என்ன அதானே, எல்லாரும் ஆடி பாடம் தானே வந்தீங்க. ஆடுங்க. வச்சாலும் வைக்காம போகாது மல்லிவாசம், அது குத்தால சொகவாசம். அட எப்போதும் 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 தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். பேர் வச்சாலும் வைக்காம போகாது மல்லிவாசம், அது குத்தால சொகவாசம். பார்த்தாலே உடஞ்சாலும் காட்டுவேன் மில்கு டாலி அழகு ஸ்கூல் நீ எனக்கு ஏத்தபடி தானி வண்டி வைக்கும் மவள மவள சுருக்கி போட்ட மயில மயில என்ன மகையக்கு நீங்க மயக்கு நீங்க
கிழங்க ஏன் கண்ணாச்சு முறுக்க ஏத்தி விட்ட மொத்தக்கு இருக்க ஏத்தனை கொஞ்சம் இருக்க கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை மாட்டி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவு தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்ணத்தா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பைய தங்கம் மிஸ் பண்ணாத சாரு சாரு யாரு நாள கூடும் அள்ளி அள்ளி குடுக்கும் நாள கூடும் சாரு சாரு யாரு நாள கூடும் அள்ளி அள்ளி குடுக்கும் நாள கூடும் மாட்டி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொட்டு சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு ஆர்டர். ஸோ இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் ஷை டைப் அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் கொஞ்சம் டைரிஸ் அடிக்கிறதுனால அந்த ஆன்சர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது இவங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம கேட்போம். அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 5 minutes தான் டைம். மொத்தமே 5 கொஸ்டின் தான். 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ வருஷம்? 18. கரெக்டுங்களா? சரி, ஓகே. 18 வருஷம் ஆகுது அவருக்கு. இவர் அதுக்குள்ள மைண்ட் அவ்வளோ மேத்லாம் போட்டார். எனக்கு இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் ஒரு கேள்வி தான் கேட்பேன்னு சொன்னது, ஒரே கேள்வி கேட்பேன். ஓகே ஓகே. If you get a chance to go for honeymoon one more time, who do you go with? Where do you go? Spelling mistake. Spelling mistake. Where do you go? New Zealand. Okay. கேட்டோன்னு டக்குன்னு சொல்லுங்க, அவசரப்படக்கூடாது. ஓகே. How many kids do you have? 2. How old was your second child when he or she was born? How old was your second child when he or she was born? 0. டக்குன்னு சொல்லணும். Wife parent? அழகு மலரா? ஏமா 5 நிமிஷம் ஆச்சா? இதெல்லாம் 5 நிமிஷம் டைம் பாஸ் பண்றதுக்காக பண்ணிருக்கேன். இதுக்கு மேல கண்டென்ட் இல்லை, முடிச்சிருங்க. முடிச்சிங்களா? எக்ஸ்ட்ரா ஆன்சர் ஷீட் எதாவது வேணுமா? என்னமோ எஸ்ஏ எழுதுற மாதிரி எழுதுறீங்க. சரி, எங்க இருக்கீங்க? பென்டன். அது எங்க இருக்கு? சரி, அது தெரியும் எனக்கு. ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே. உங்க வைஃபுடைய ட்ரெஸ் கலர் இப்போ போட்டிருக்க கலர் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மீட் பண்ணும்போது உங்க வைஃப் போட்டிருந்த கலர். ஐ நோ இட்ஸ் லாங் அகோ, சோ லாங் அகோ. ஏன்னா 18 இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி. என் வைஃப் நேத்து என்ன போட்டாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. என்ன கலர்? கிரீன் கலர். கிரீனா? எக்ஸலென்ட். ராங் ஆன்சர். கண்ணா, யாராவது ஒருத்தர் வரீங்களாமா? எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது ஒருத்தர் வாங்கலாம். ஓகே. உங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அடிக்கடி சொல்றேன். ஓகே. உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு உங்க ஒய்ஃப் நினைக்கிறாங்க? உங்க பேஷன் என்ன? நிறைய போட்டோகிராஃபி. சூப்பர். ஓ, வெரி குட். ஆக்சுவலா செம்ம மேட்ச்.
கண்ணா 1 கரெக்ட் ஆன்சர். பர்ஃபெக்ட். ஆக்சுவலா அவங்க என்ன சொன்னாங்க அப்படியே நீங்க எழுதிருக்கீங்க. யா ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபிஷிங் எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் one most romantic date that you both cannot forget. மறக்க முடியாததுக்கான ரீசன் பல ரீசன் இருக்கலாம். ஆனா அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்கள் மற்ற ஃபேமிலிக்குள்ள நுழைய மாட்டோம். ஓகே, ஒன் கப்பல் ஒன் இது வரைக்கும் 1 month. ஓகே, ஒன் மோஸ்ட் ரொமான்டிக் டேட் நிறைய இருக்கு. எதை சொல்றது? இவங்களோட நிறைய இருந்தா டக்குன்னு ஆன்சர் வரும். பிரின்சஸ் க்ரூஸ் ஓடுதா? ஓடல. ஓகே, அப்ப இல்லப்பா 1 மார்க்ல தான் இருக்காரு. ஓகே, உங்க வைஃப் சமைப்பாங்களா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டிஷ் உங்களுக்காக உங்க வைஃப் ஆசையா சமைச்சு கொடுத்தது என்ன? நீங்க சமைச்சு கொடுக்கும்போது இங்க இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்கீங்க, ஏன்னா அவர் கரெக்டான ஆன்சர் சொன்னாரு. யாருக்கு தெரியாது. அந்த ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒருத்தர் கரெக்டான ஆன்சர் சொன்னாரு. ஆக்சுவலா அன்னைக்கு பாட்டது அப்போ மாதிரி இருந்தது, ஆனா அது இல்லையாமா, கொஞ்சம் மெலிசாயிடுச்சு. நாச்சி உளுந்து ரேஷியோ தப்பாயிடுச்சு. அது என்ன இட்லி அண்ட் சாம்பார். யாரையும் கூப்பிட்டுருக்கீங்க அங்க இருந்து, அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்களை அடிக்கடி நான் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல, 1 மார்க் தான் வாங்கிருக்கேன். ஆமாம், அது கரெக்ட். இன்னும் மற்றதெல்லாம் எங்க போகணும்னு தெரியல. ஓகே, உங்க மனைவிக்கு பல டேலண்ட் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இருக்கிற பல டேலண்ட்ல நீங்க வந்து பயங்கரமா பிடிச்சி லவ் பண்ற டேலண்ட் எது? எக்ஸலன்ட் பா, சூப்பர். அப்ப நீங்க பெரிய டான்சர் நினைக்கிறேன். ஓகே, எக்ஸலன்ட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதாவது உங்க வைஃப் சார் என் ஆத்துக்காரரை பார்த்தா அப்படியே அந்த ஹீரோவை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னா அது எந்த ஹீரோ? அதாவது உங்க வைஃபுக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு என்ன தோணுது நான் கேட்கல. கொண்ட மாதிரி உங்களுக்கு தோணுறது முக்கியம் இல்லை, உங்க வைஃபுக்கு என்ன தோணுது? உங்களை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு அவங்க கேட்கறாங்க, எந்த ஹீரோ மாதிரி? சூர்யா 5 அடி 2 அங்குலம். விஜய் விஜய் விலாச மாதிரி இருக்கு, ஆனா அவங்க வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. அதாவது டாப் டு பாட்டம் அப்படியே ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. டாப் டு பாட்டம் சத்யராஜ். அவங்கள்ட்ட கேட்டோம், வாட்ஸ் ஒன் திங் தட் யுவர் ஹஸ்பண்ட் திங்ஸ் தட் யூ திங்க் that she is spending money unnecessarily on. அதோட லிஸ்ட் வந்து நீங்க என்ன 1 மணி நேரத்துக்கு சொல்லலாம், 2 மணி நேரத்துக்கு சொல்லலாம், ஆனா டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? what is that one thing that you know you think that she is almost அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி சரியா? ஆனா உங்க வைஃப் என்ன சொல்றாங்க? லைக் எனி அதர் வைஃப், நான் தான் எப்பவுமே கரெக்ட், நான் எப்பவுமே மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன், நான் செலவே பண்றது இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த முதல் மூவி உங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா. திருமணத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டீங்க மற்ற ஃபேமிலிக்கு நாம போக மாட்டோம், ஆனா திருமணத்துக்கு அப்புறமா நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி என்ன? பொல்லாதவ போட்டுக்கிறது வந்து ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஒரு லாங்குவேஜ் ஒரு கூட எழுதிருக்காங்க. ஹிந்தி வந்து பிளாக்கா, தமிழ் வந்து சுல்லானா, ஏதோ ஒன்று மாட்டி நினைச்சிருக்காங்க அவங்க. நீங்க என்ன பண்ண சொன்னீங்க? சாரி, நீங்க சுல்லான்னு பாத்துருக்கீங்க இல்லையா? பார்த்ததா எனக்கு ஞாபகம். அதாவது இல்ல இல்ல, இந்த படத்தை தப்பான ஆன்சர் சொல்லிட்டு போனா கூட தப்பிச்சிடலாம். என் ஒய்ஃபோட அந்த படம் நான் பார்த்த ஞாபகம் இல்லாம இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஆன்சர், இதுக்கு கம்பெனி கொடுக்குது. ஓகே ஓகே, இது வந்து
பயங்கர ரொமான்டிக்கானது. யூ பெட்டர் கெட் திஸ் ரைட் மேன். ஓகே, when you are in extremely good mood, அதிக கண்ணை சுருக்கி பார்க்குறீங்க, அப்படி எப்ப இருந்திருக்கோம். உங்க வைஃபை என்ன செல்ல பேர் வச்சு அழைப்பீர்கள்? ஒரு லைனுக்கு எழுதியிருக்காங்க. என்ன செல்ல பேர்? அனு. அப்புறம் அதானே அவங்க பேரு இல்லையா? அவங்க அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க. அதை எங்க வீட்டில் போய் கேட்டுக்குங்க. அப்படியே கூப்பிடுங்க. சரி, ஏமா அவர் மார்க் என்னம்மா? என்னம்மா? போன வாய்ஸே வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. ஜீரோ. இட்ஸ் ஓகே. பட் ஒன்ஸ் அகைன் गाइस, ஸ்போர்ட் தானே. ஏன்னா இவரோட சத்யராஜ் மாதிரி இருக்காரு. ஒரே ஓகே, it must be true that opposites attract, because my husband and I are totally opposites when it comes to என்னது, எந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்? நிறைய விஷயத்துல. அது எல்லா குடும்பத்திலும் தானே பாஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ். Mostly she likes to do a lot of meeting people, but I will be like less meeting people, like okay, gathering. சரி, ஓகே. ஆனா அவங்க எழுதியிருக்கிறது வந்து பீயிங் காம் போட்டிருக்காங்க. இதுல யார் காமா இருப்பா, யார் காமா இருக்க மாட்டான் எனக்கு தெரியாது. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ல வருது எங்க வேலை. ஓகே, யாரோ ஒருத்தர் காமா இருக்கீங்க, இன்னொருத்தர் காமா இருக்க மாட்டீங்க. ஆனா டாலஸ் எல்லாருக்கும் தெரியும் அது யாருன்னு. ஓகே, உங்கள் கணவருடைய ஹிப் சைஸ் என்னன்னு கேட்டுருங்க. அவங்க ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அது நீங்க என்ன நம்பர் சொல்றீங்க? 30. நம்பர் 1 ஒரு மார்க். கரெக்ட். ஃபேவரட் வெக்கேஷன் ஸ்பாட் யூ வாண்ட் டு கோ ஜஸ்ட் வித் யுவர் ஹஸ்பண்ட். குழந்தைங்கலாம் இல்ல, நீங்க தனியா ரொமான்டிக்கா போறலாம். கேரளா. பட்ஜெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பாஸ். கேரளா, நைஸ் பிளேஸ், ஐ லவ் இட் டூ, பட் ஹை மெயின்டெனன்ஸ் வைஃப். ப்ளீஸ் கோ அப். இல்லையா, தப்பாயிடுச்சு. ரோம். என்ன சொல்லவே இல்லை இது வரைக்கும். இப்ப சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் அனு. அனு அனு எங்க சொல்லணும்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓகே, அதாவது நீங்க உங்க மனைவிக்கு ஆசையாக காதலோட செய்து கொடுத்த முதல் டிஷ் என்ன? இதே இப்படி ஒரு கேவலமான காம்பினேஷன். ஐ திங்க் ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் பச்சடி. பச்சடியா? அவர் பச்சடி தண்ணியா வச்சுட்டாரு போல, அதான் அவங்க சூப்புன்னு போட்டிருக்காங்க. அதுவும் அந்த வெண்டைக்காயில போல காலிஃபிளவரா. எந்த ஊர்ல சாதத்தோட காலிஃபிளவர் சூப் ஊற்றி சாப்பிடுவாங்க எனக்கு தெரியல. ஆனா அவர் ஆசையோட பண்ணி கொடுத்துறாரு. ஆசையோட பண்ணி கொடுத்தா சூப்பும் வெண்டைக்காய் பச்சடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மார்க் 0. ஆனா ரைஸ் சொல்லியிருக்காரு ஒரு 0.5 கொடுத்துருவோம். we have to give him 0.5. 1 கொடுத்துருவோம். ஓ ஹிம்செல்ஃப், சாரி, 1 இருக்குல்ல, 1.5 கொடுத்துருங்க. ரைஸ் சொன்னாரு. ஏன்னா இட்லிக்கும் ஆப்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ நீங்க உங்க பேர் சொல்லிடுங்க. அவங்க பேர் எனக்கு தெரியும், நானே சொல்லிட்டேன். என் பேர் கண்ணப்பன். கண்ணப்பன். ஓகே, வெரி குட். ஆல் ரைட், கண்ணப்பன். இது வரைக்கும் கேட்டதெல்லாம் வேற மாதிரி. ஆனா உங்க வைஃப் நிறைய சமையல்ல நல்லா பண்ணலாம். ஆனா there is one dish that you absolutely hate the most. என்ன? இதுக்கும் யோசிக்கிறாரு. உப்மா. உப்மாவா? தப்புமா? ஓகே, அவங்க போட்டுருக்காங்க என்னன்னா, நீங்க பயங்கர ஹெல்த் கான்சியஸ் போல இருக்கு, அதனால எனி ஆயில் ஃபுட் பிடிக்காதுன்னு உஷாரா போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆன்சர் தப்பா வந்தா தப்பா வரலன்னு பிரச்சனை கிடையாது. நம்ம பண்ண டிஷ்ல ஒரு டிஷ் நல்லா வந்துடக்கூடாது, அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஆயில் ஃபுட் போட்டாங்க. உங்க வைஃபுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் பேக் இன் இந்தியா என்னது? பேக் இன் இந்தியா ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்? சரவணபவன். கரெக்ட் பா, வெரி குட். நம்பர் 1 கரெக்ட். இவ்வளவு நல்லவங்களா நீங்க?
One bad habit that you want your husband to give up. சாமா கேட்ட பழக்கம், மாலெல்லாம் போட்டு சந்தெல்லாம் பேசிருக்கீங்க. One bad habit. எழுதிருக்காங்க, சொல்லிருங்க. உட்காருமா. பங்க்சுவாலிட்டி. பங்க்சுவாலிட்டியா? இல்ல. உங்க வைஃபோட இதுல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணலாம் பரவாயில்ல, பட் you guys both scored it. She said you don't have any bad habit. ஓகேவா? அடிக்க மாட்டீங்கல்ல? நீங்க வெளில போறதுக்கு முன்னாடி ரொமான்டிக்கா உங்க வைஃபுக்கு ஒரு லவ் ப்ரொபோசல் கொடுங்க. எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, டைம் இல்ல டக்கு ப்ரொபோஸ் பண்ணுங்க. எப்படி லவ் ப்ரொபோஸ் பண்ணீங்களோ பண்ணுங்க, எப்படியான பண்ணுங்க. உங்களுடைய கலை திறமை எல்லாம் போட்டுங்க அப்படியே ப்ளீஸ். நீங்க பக்கத்துல போனா உங்களுக்கு சொல்லுங்க, இல்ல வேற யாருக்கா சொல்லுங்க. நான் வேற பக்கத்துல நிக்கிறேன், நீங்க போடுங்க. ராஜாமணி என்ன கேள்வி கேட்டு நம்ம 2 பேருக்கும் புரியல. நம்ம லவ் என்னைக்குமே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு கொடுக்க போற டாபிக் என்னன்னா, உங்களுக்கு வந்து மைக் ஒர்க் ஆகுதுல்ல, உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கணும். அந்த ஜுவல்லரி வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி. ஓகே, ஸோ நீங்க வாங்கணும்னு சொல்றீங்க, இவர் வந்து அது வாங்கக்கூடாதுங்கிறாரு. கடைசி வரைக்கும் நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும், உடனே வாங்கிக்கமான்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, ஸோ அந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கணும். கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆகக்கூடாது, பலூன் கீழே விடக்கூடாது, ஒரே ஆள் 2 தடவை தட்டவும் கூடாது. இது வந்து சரி. அப்ப நீங்க வாங்குறேன்னு சொல்லுங்க, நீங்க வாங்கலன்னு சொல்லுங்க, எங்களுக்கு தேவை சண்டை. ஓகே, அதனால என்ன வாங்க போட சொல்ல போறீங்க? என்ன வாங்க வர அவர் அடிக்கடி? எல்லாமே வாங்க வர இருக்கீங்க. என்ன வாங்குறீங்க? எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு எக்ஸ்பென்சிவான எலக்ட்ரானிக்ஸ் ஒரு $10,000 வாங்குறாரு. ஆனா நீங்க ஒத்துக்கவே கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க, அப்புறம் நீங்க ஒரே ஆள் 2 வாட்டி கட்டக்கூடாது, பலூன் கீழே விடக்கூடாது. டைம் ஸ்டார்ட் பண்ணி விடுமாடா? ஓகே, your time starts now. நேற்று ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தேன். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட், $5,000 வருது. அதோட சேர்ந்து ஒரு ஸ்பீக்கர் செட் பண்ணலாம்னு பார்க்குறேன். அது ஒரு 6,000 வருது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குல்ல, எதுக்கு வேணும் அது? மீடியா ரூம் செட் பண்ணல, மீடியா ரூமுக்காக வேணும். அந்த 4 வருஷம் கூட இருக்கும், இன்ஃப்ளேஷனால ரேட் ஏறிட்டே இருக்கும். இல்ல வேற வழி, 2 வருஷம் வாங்கி தான் வாங்கி ஆகணும் முடிவு பண்ணியிருக்கேன். வெரி நைஸ். எவ்வளவு செகண்ட்ஸ் போயிருக்காங்க? ஓகே, உங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து லாஸ் வேகஸ்க்கு ஒரு 5 நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்க வைஃப் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் கான்வர்சேஷன். அது ஆல்ரெடி அப்படியே நடக்கும். அப்ப வீட்டில் இருப்பதை பார்ப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதை நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இருங்க, நம்ம கிட்ஸ் கிட்ட கேட்போம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அனு, நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எஜுகேஷனல் டூர் போகலாம். என்ன தெரியுது? அதாவது எப்படின்னா, நம்ம டாலஸ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகணும் எங்கேயாவது அப்படின்னு ஒரு கோல். ஸோ அந்த கோல் என்னன்னா, இந்த வருஷம் லாஸ் வேகஸ்ல வந்து ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கான். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். நான் மட்டும் தான் போகிறேன், நீ இல்லை. நான் ஒத்துக்க முடியாது. இது வந்து லாங் டேர்ம் கோல். புதுசாக வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
வர ஜூன்ல வந்து இந்தியா கிளம்புறோம். ஏங்க ஏங்க எல்லாரையும் பார்க்கலாம், நல்லா இருக்கும். இங்கேயே பார்க்கலாங்க. இங்க பார்க்கற நிறைய பேரை பார்க்கலாமா? அங்க வந்து ஐயா இருப்பாங்க, எல்லாரும் ஓகே. ஏங்க ஏங்க செம்ம ஸ்மார்ட் கேட்டீங்க நீங்க. எனக்கு என்னவோ தோணுது இந்தியாக்கே போக மாட்டாரு. We have next gen one, following gen one. We will try. ஓகே, நம்ம இதோட இந்த கேமை முடிக்கணும் அப்படிங்கறதால மத்ததெல்லாம் நம்ம வந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். எல்லோ வாங்க வாங்க வாங்க. Thanks very much, Anna. Thank you so much, thank you, Kumar, for thanks, Muthukumar and Kamalachi. Thanks, Arun and Kamalachi. Thanks, Venkat and Vidyachi. Thanks, Tanamanan and Umachi. Meenu Nachiyappan, Meenu Ashok, and Meena Arun. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ருதி அண்ட் விஸ்வஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.